பகவத்கீதை 6வது அத்தியாயம் தியான யோகம் 18வது வகுப்பு 35வது ஸ்லோகம். ஸ்ரீ பகவானுவாச்ச அசம்சயம் மகாபாஹோ மனோதுர்நிக்ரஹம் சலம் அப்யாசேன து கௌந்தேய வைராக்யேன ச கிருஹ்யதே. ஸ்ரீ பகவானுவாச்ச அசம்சயம் மகாபாஹோ மனோதுர்நிக்ரஹம் சலம் அப்யாசேன து கௌந்தேய வைராக்யேன ச கிருஹ்யதே. மனதை கட்டுப்படுத்துவதென்பது கடினமாக இருக்கின்றது. அந்த மனதை கட்டுப்படுத்த முடியுமா? என்னுடைய மனது தான் கட்டுப்படாததாக இருக்கின்றதா? எல்லோருடைய மனதும் அப்படித்தான் இருக்கின்றதா? இது அர்ஜுனனுடைய கேள்வி, சந்தேகம். பகவான் இங்கு சொல்வது இல்லை, கடினம்தான், ஒத்துக்கொள்கின்றேன் என்று சொன்னார். பொதுவாக யாராவது நம்ம இடத்துல ஒரு கேள்வியோ மற்ற அவருடைய ப்ராப்ளத்தை சொன்னால், நம்ம பார்த்தோம் சென்ற வகுப்பில், அவருடைய மனநிலையை நாம் ஏற்றுக்கொண்டதாக அவர்களுக்கு புரிய வைத்து, பிறகு அவர்களுடைய சந்தேகங்களுக்கு அல்லது அவருடைய பிரச்சனைகளுக்கு நாம் ஒரு தீர்வு சொன்னால் அது ஏற்புடையதாக இருக்கும். இல்லை என்றால் கேட்பவர்களுக்கு நாம் சொல்லுகின்ற உபதேசம் சென்று மனதில் பதியாது. இந்த கருத்தையெல்லாம் நம்ம சைக்கலாஜிக்கலாக எப்படி அணுகணும்னு பார்த்தோம். பகவான் என்டையர் பகவத்கீதையில் அர்ஜுனுடைய மனநிலையை புரிந்து கொண்டு, அல்லது ஒரு குருவானவர் சிஷ்யனுடைய மனநிலையை புரிந்து கொண்டு அதற்கேற்ப அவனுக்கு உபதேசம் செய்கின்ற அந்த பாங்கை நாம் பகவத்கீதையில் நிறைய இடத்துல பார்க்கின்றோம். அதைத்தான் பகவானும் இங்கு செய்தார் என்றும் பார்த்தோம். ஸ்லோகத்தை நம்ம நிறைவு செய்கின்ற நிலையில் வகுப்பானது நிறைவு பெற்றது. அதனால் குருவிடத்தில் நம்முடைய சந்தேகங்களை கேட்கறதுல ஒருபோதும் தயக்கம் இருக்கக்கூடாது சொல்லி பார்த்தோம். அடுத்து இந்த மனதை கட்டுப்படுத்துவதற்கு கடினம் என்று சில காரணங்களை பார்த்தோம். முதல் காரணம், ஏன் மனது கட்டுப்படுத்துவதற்கு கடினமாக இருக்கின்றது என்றால், மனது மிக மிக சூக்ஷ்மமாக இருப்பதனால், சட்டிலாக இருக்காது. ஆகவே மனதை கட்டுப்படுத்துவது கடினம் என்று பார்த்தோம். இரண்டாவது காரணம் பார்த்தோம், சஞ்சலமாக இருப்பதாகத்தான் மனது படைக்கப்பட்டுள்ளது. அவருடைய படைப்பே சுபாவமே அப்படித்தான் இருக்கின்றது என்று பார்த்தோம். பராஞ்சிகாணி வெதிர்னத் ஸ்வயம்பூகு, இங்கும் அங்குமாக அலைபாயும் தன்மையுடனேயே இந்த மனதானது படைக்கப்பட்டுள்ளது சொல்லி சொன்னார். ஆகையினால் இது ஒரு மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட்னு சொல்லி பார்ப்போம். அடுத்து, இந்த மனதை ஒரு பொருளாக, ஆப்ஜெக்டாக பார்ப்பது கடினமாக இருக்கு. காரணம், அதிக காலம் அது அனுபவிப்பவனாகவே, நானாகவே அது இருந்து விட்டது. ஆகினால் அது ஆப்ஜெக்டாக பார்க்கறது கடினமாக இருக்கின்றது. ஆப்ஜெக்டிஃபிகேஷன் ஆஃப் த மைண்ட் இஸ் வெரி டிஃபிகல்ட்டு சொல்லி பார்த்தோம். அது அடுத்த நான்காவது, மேலும் அதிக கால மனதை அதன் சுபாவப்படியே இருக்க வைத்து விட்டோம். நம்ம வீட்டில் நம்ம குழந்தைகளை, பையனை, மற்றவங்கள அவங்க இயல்புப்படி இருக்க வைத்து விட்டு ரொம்ப காலத்துக்கு பிற்பாடு அவங்கள மாற்ற வேண்டும், திருத்த வேண்டும்னு எவ்வளோ கடினமோ அது போல் அப்படி தான் இருக்குது இந்த மனசு. ஆகவே அடுத்து இந்த மனசை கட்டுப்படுத்தவே முடியாதா என்றால், இதெல்லாம் விரிவாக பார்த்து நம்ம சுருக்கமாக பார்க்குறோம், நீண்ட நாள் ஆயிட்டதுனால. கட்டுப்படுத்த முடியும் என்பதற்கு பகவான் கொடுத்த உபாயம் 2 உபாயம். அதற்கு சில பாவனைகள் நம்முடைய மனதில் இருக்க வேண்டும் சொல்லி பார்த்தோம். முதல் பாவனை, மனதை கட்டுப்படுத்துவது கடினம், சுலபமில்லை என்ற தீர்மானத்தோடு நாம் இந்த முயற்சியை செய்தால், அந்த கட்டுப்படுத்துகின்ற முயற்சியில் வரக்கூடிய சங்கடங்களை, தோல்விகளை, சிரமங்களை நம்மால் ஏற்றுக்கொண்டு மேலும் முயற்சி செய்வோம் என்பதற்காக இங்கு இது கடினம் என்று சொல்லப்பட்டுள்ளது. முடியவே முடியாது அப்படிலாம் இல்லை, கடினம். முடியாது என்பதற்கும் கடினம் என்பதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கின்றது. ஒரு காரியத்தை சுலபம் என்று நினைத்து நாம் இறங்கும்பொழுது கடினம் வந்தால் என்ன பண்ணுவோம்? கஷ்டமாக இருந்தால் உடனே நம்முடைய முயற்சியை நாம் விட்டுவிடும். ஆக கடினம் என்று தெரிந்து முயற்சி செய்தால், ஆமாம் நம்ம ஏற்கனவே எதிர்பார்த்தது தானே, இன்னும் சில சிரமங்கள் இருந்தாலும் நாம் சாதிக்க வேண்டும் என்று முயற்சி செய்வோம். இது முதல் பாவனை. அடுத்து இரண்டாவது பாவனை, இந்த விஷயத்தில் மனதை ஒழுங்குபடுத்தி கட்டுப்படுத்தி முறைப்படுத்த வேண்டிய விஷயத்தில் என்னுடைய முழு முயற்சி தேவை, செல்ஃப் எஃபர்ட் அதிக தேவை என்பதையும் பார்த்தோம்.
2 பாவனை நம்ம மனதில் இருக்கணும். இதில் யாரோ ஆசீர்வாதம் செய்து யாரோ சொல்லி நமக்கு அதெல்லாம் வந்து விடாது. நம்முடைய முழு முயற்சி இதில் தேவை சொல்லி பார்த்தோம். ஆக மனதை கட்டுப்படுத்த மற்றவர்கள் உதவ முடியாது. நம்முடைய துணையினால் சுய முயற்சியினால் தான் நம்முடைய மனதை கொண்டு தான் நாம் நம்முடைய மனதை அமைதிப்படுத்த முடியும், கட்டுப்படுத்த முடியும். மனதை அமைதிப்படுத்துவதற்கு வேறொரு மனம் இல்லை. பாட்டு வேணா பாடலாம், 2 மனம் வேண்டும் சொல்லிட்டு, அப்படிலாம் இல்லை, இருக்கிறது ஒரே மனம்தான். இந்த மனதை கொண்டு தான் நம்முடைய மனதை நாம் கட்டுப்படுத்த முடியும். அடுத்து 3வது ஒரு பாவனை, பொறுமை அவசியம். இந்த மனதை அமைதிப்படுத்துகின்ற கட்டுப்படுத்துகின்ற முயற்சியில் பொறுமை மிக மிக அவசியம். 1 நாள் 2 நாள் செய்துட்டு முடியல அப்படிலாம் இல்லை. வாச்சா கைங்கரியம் அன்றி ஒரு சாதனம் மனோவாயு நிற்கும் மண்ணும் வாளாயமாகவும் பழகேறியன்னு சொல்கிறார். தொடர்ந்து நாம் முயற்சி செய்யவில்லை, பழகவில்லை சொன்னார். அதற்கு தொடர்ந்து நாம் முயற்சி செய்யணும்னு சொன்னால் அதற்கு பொறுமை மிக மிக அவசியம், தன்னம்பிக்கையும் அவசியம். அதனால தான் பதஞ்சலி சொன்ன வார்த்தை ரொம்ப அழகாக சொன்னார். அபியாச வைராகியாபியாம் தன் நிரோதக. வைராகியத்தினாலும் அபியாசத்தினாலும் இந்த மனதை நாம் அமைதிப்படுத்த முடியும். அபியாசம் சொல்லிச்சுன்னா 1 நாள் 2 நாள் இல்லை, தீர்க்க காலம் நைரந்திரியம், நீண்ட நாட்கள் தொடர்ந்துன்னு சொன்னார். நீண்ட நாள் பண்ண, ஆடிக்கு ஒரு தடவை அமாவாசைக்கு ஒரு தடவை அப்படிலாம் இல்லை, தொடர்ந்து. அது ரொம்ப முக்கியம். தீர்க்க காலம் நைரந்திரியம், இதுதான் அபியாசத்துக்கு லட்சணம் பதஞ்சலி சொல்கிறது. அடுத்து வைராக்கியம். வைராக்கியம் இருந்தால் என்ன ஆகும்? தேவையில்லாத விஷயங்களை மனசு போகாது, அனாத்ம விஷயங்கள் மனசு போகாது. அப்பொழுது ஆத்ம விஷயத்தில் மனதை நாம் இருக்க வைப்பதற்கு சௌகரியமாக இருக்கும். இந்த குழந்தைகள் சில நேரத்தில் எங்கேயோ போய் விளையாடிட்டு இருக்கோம், எங்கேயோ போயிடும். அம்மா என்ன பண்ணுவா, போயிட்டு அது எப்படி கண்டுபிடிச்சி தேடி, அது ஓடுற ஓட்டம் பெரிய ஓட்டமாக இருக்கும், நம்மளால் ஓட முடியாது, பிடிச்சு கொண்டு வந்து வீட்டில் நிறுத்திட்டு அப்படி திரும்பி பார்க்குறது மறுபடியும் ஓடி போய்டும். இந்த மனசும் அப்படி தான். அதனால அபியாசம் வைராக்கியம். வைராக்கியம் என்னென்னா, தேவையில்லாத அனாத்ம விஷயங்கள் மனதை எடுத்து ஆத்ம விஷயத்தில் மட்டுமே வைத்திருக்க பழகுவது. ஆக அபியாசம் வைராக்கியம் 2ஐயும் பகவான் இங்கு உபாயமாக சொன்னார். இதற்கு இந்த சஞ்சலமான மனதை அமைதிப்படுத்துவதற்கு. இதையெல்லாம் நம்ம விவரமாக விளக்கமாக பார்த்தோம். அடுத்து நிறைவாக பார்த்த விஷயம், நம்முடைய மனதை நாம் வசப்படுத்த உள்ள தடைகளாக 4 தடைகளை பார்த்தோம். யோக சாஸ்திரம் சொல்லுகின்ற 4 தடைகள் பதஞ்சலி யோக சூத்திரத்தில் சொன்னது. விக்ஷேபம். விக்ஷேபம்ன்ற மனதினுடைய அலைபாயும் தன்மை, சஞ்சலமாக இருப்பது. 2வது நித்ரா, உறக்கம். 3வது கஷாயம். கஷாயம்னா காவி உடை, அது வேறு. கஷாயம் சொன்னால் நாம் சில நேரத்தில் மருந்து கஷாயம் சொல்லும் பாருங்க, அது பற்றி கஷாயம் நம்ம மனசில் இருக்குது. ஆக விக்ஷேபம் 1, நித்ரா 2வது தடை, 3வது கஷாயம், 4வது ரசாஸ்வாதக. தியானத்தை செய்யும் பொழுது தியானத்தில் நிலை பெற வருகின்ற தடைகள் இந்த 4ம். இதில் சஞ்சலம்ஹி மனகிருஷ்ண பிரமாதி பலவத்ருடம் என்பதில் என் மனம் சஞ்சலமாக உள்ளது, அலைபாய்ந்து கொண்டிருக்கின்றது, ஊசலாடி கொண்டிருக்கின்றது, இங்கும் அங்குமாக சென்று வருகின்றது. நீங்கள் சொன்ன அறிவானது நான் என்றும் உள்ள நித்தியமான ஆனந்த ஆத்மா அகம் பிரம்ம அஸ்மி என்கின்ற இந்த அறிவானது என்னுடைய மனதில் நிற்கவில்லை, மேலும் நிற்குமா என்ற சந்தேகத்தை மனதில் வைத்து கொண்டு நிற்கவில்லைன்னு சொல்கிறார். சந்தேகமாக உள்ளது என்கின்றார். அர்ஜுனன் மட்டும் இல்லை, நம்ம முன்னாலே அப்படிதான். ஆக பகவான் விக்ஷேபம் என்ற தடையை நீக்க அபியாசத்தை வைராகியத்தை உபாயமாக சொன்னார், நாம் பார்த்தோம் விளக்கமாக. இனி மற்ற 3 தடைகளை நீக்க என்ன செய்வது? இந்த 3 தடைகள் என்ன? விக்ஷேபத்துக்கு பகவான் அபியாசம் வைராகியம் சொல்லிட்டார். அடுத்து 2வது தடையாகிய நித்ரா, 3வது தடையாகிய கஷாயம், 4வது தடையாகிய ரசாஸ்வாதம். இந்த 3 தடைகளை நீக்குவதற்கு என்ன உபாயம்? சிம்பிளாக நம்ம பார்ப்போம். விக்ஷேபத்திலிருந்து, அலைபாயும் தன்மையிலிருந்து மனதை ஒழுங்குபடுத்துவதற்கு என்ன பண்ணோம்? ரஜோகுணம் அதிகமாக இருந்தால் மனது அப்படியே அலைபாய்ந்து கொண்டிருக்கும், சும்மா இருக்காது, எதையாவது பண்ணிக்கிட்டு இருக்கும். வகுப்புகளை கூட பார்க்கலாம், நாம் எதையாவது பண்ணிக்கிட்டு இருப்போம், அங்கே இங்கே சுற்றிக்கிட்டு, கண்ணு சுழண்டுக்கிட்டு இருக்கும், அல்லது வேறு ஏதோ ஞாபகத்தில் இருக்கும், கை ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கும், அல்லது வெறுமனே காலையாவது அப்படியே ஆட்டிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கும். ஆமாம், அமைதியாக உட்காந்து கேட்க முடியறதில்லை. ஆக மனது ஆனது ரஜோகுணத்திலிருந்து மிக வேகமாக செயல்பட்டு கொண்டே இருக்க வைத்து கொண்டிருக்கும். சரி, ரஜோகுணத்தில் அப்படியே இருக்குமா? அதுலேயாவது இருந்துகிட்டு இருக்குமானா இல்லை, மனது அடுத்த ஒரு நிலைக்கு வந்துடும். எங்கே தெரியுங்களா? தமோகுணம். செயல்படலைன்னா என்ன பண்ணுவோம்? தூங்க ஆரம்பிச்சிடும். அதுதான் நித்ரான்னு சொன்னார்.
தமோ குணத்திற்கு வரும்பொழுது நித்ரா என்கின்ற தோஷத்துக்கு மனது வந்து விடும். தோஷம் என்றால் உறங்கி விடும். அதுதான் இங்கே. தமோகுணம் இல்லாமல் யாரும் இருக்க முடியாது. தமோகுணம் எனக்கு இல்லவே இல்லைன்னா நம்ம தூங்கியே இருக்க மாட்டோம், தூங்கவே முடியாது. அது ஒரு ப்ராப்ளம் ஆகிடும். ஆகினால இங்கே தமோ குணத்திற்கு வரும்பொழுது ஒன்று சத்துவத்தில் இருக்கும், அமைதியோடு இருக்கும், அறிவுபூர்வமாக இருக்கும், சிந்தனை செய்து கொண்டு இருக்கும், நல்ல விஷயம்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கும். அடுத்து கொஞ்சம் ரஜோகுணம் சொல்லிச்சுன்னா எப்போ பார்த்தாலும் ஒரு ஆக்டிவ் செயல்பட்டு கொண்டே இருக்கும், மன சஞ்சலமாக இருக்கும். அடுத்து என்ன பண்ணோம், ரெண்டும் இல்லைன்னா தமோ குணத்துக்கு வந்துடும் நித்திரை. நித்திரை மட்டும் இல்லை, சோம்பலாக இருக்கும். ஒன்று வேகமாக செயல்படும் அல்லது உறங்கிவிடும், ஏதோ ஒன்று. அப்படி தான் பார்க்கலாம். சில பேரெல்லாம் வேலை செய்துக்கிட்டே இருப்பாங்க, அப்படியே கொஞ்சம் உட்காந்தாங்கன்னா அசந்துடுவாங்க, தூங்கிடுவாங்க, அவ்வளோ. ஆக நித்திரை வராமல் இருக்க என்ன செய்யணும்? ஒழுங்காக தூங்கணும், அதிகமாக சாப்பிடக்கூடாது, உடல் புத்துணர்ச்சியுடன் இருக்கணும். இந்த 3 இருந்தால் தூக்கம் வராது. இல்லை என்றால் என்ன பண்ணாது, அமைதியாக அல்லது வேறு வேலை இல்லாத நேரத்தில் அல்லது வகுப்பில் அது தூக்கத்தை எடுத்துக்கும், அவ்வளோதான். அது நேரத்துக்கு ஒழுங்காக படுத்து தூங்கணும். இந்த உடம்புக்கு 6 மணி நேரம் 7 மணி நேரம் தூக்கம் கொடுக்கணும்னு சொல்லி சொன்னால் அதுக்கு கொடுத்துடணும். இல்லை என்றால் அந்த தூக்கத்தை, அந்த ஓய்வை மற்ற நேரங்களில் அது எடுத்துக்கொள்ளும். அது குறிப்பாக தியான காலத்தில் எடுத்துக்கொள்ளும். ஏனென்றால் தியான காலத்தில் கண்ணை மூடியாச்சு, வெளியில் இந்திரியங்கள் செல்லவில்லை, மனதும் வெளியில் போகலை. அகமுகமாகும்பொழுது உடனே என்ன பண்ணாது, லயத்துக்கு போயிடும். ஆக அதே நேரத்தில் குறித்த நேரத்தை தேர்ந்தெடுக்கணும் தியானத்துக்கு. யூஸ்லெஸ்ஸாக இருக்கிற நேரத்தை தேர்ந்தெடுத்து தியானம் பண்ணுறேன்னு போகக்கூடாது. அப்படி தூக்கம் வரதா இருந்ததுன்னா தேவையில்லாத நேரத்தை தூக்கம் வந்து எதுனா ஒரு சின்ன சின்ன செயல்களை வைத்துக்கொண்டு செயல்பட ஆரம்பித்திடணும். ஆக உடல் ஓய்வு இல்லாமல் தூக்க கலக்கமாக இருக்கும் பொழுது தியானம் செய்யக்கூடாது. ஆமாம். அப்படி உறக்கம் வராமல் பார்த்து கொள்வதற்கு என்னென்ன உபாயங்களோ அதையெல்லாம் செய்து நாம் வைத்து கொள்ள வேண்டும். அளவாக உணவு சாப்பிடுறது, நல்லா இந்த தூக்க நேரத்தை நல்லா தூங்கி முழிக்கிறது, அதெல்லாம் பார்த்துக்கணும். ராத்திரி 2 மணி வரைக்கும் 12 மணி வரைக்கும். அந்த காலத்தில் டிவி, இப்போ என்ன டச் ஃபோன் தான், செல்ஃபோன் தான், அதுவும் பக்கத்துலேயே வச்சுக்கிட்டு தான் தூங்கணும். அந்த ஏதோ சொல்கிறாங்க, அதுலேருந்து வரக்கூடிய கதிர்கள்லாம் நம்மளுடைய ஆரோக்கியத்தை பாதிக்குது. நமக்கு அதை பற்றிலாம் கவலையே இருக்கல. ஆமாம், எந்திரிச்சா ஃபோன் முகத்தில் தான் முழிக்கணும், அப்படி தான் இருந்துக்கிட்டு இருக்குது. ஏதோ நமக்கு விவகாரத்தை பயன்படுத்துன்றது வேறு. அடுத்து 3வது தடை கஷாயம். கஷாயம் நம்முடைய ஆழ்ந்த மனதிற்குள் வாசனைகள் நிறைய இருக்குது. இப்பொழுது நாம் செய்த செயல்களின் விளைவாக பதிந்த பதிவுகள், பல ஜென்மாந்திரமாக செய்த செயல்களுடைய வாசனைகள் எல்லாம் நம்ம சித்தத்தில் பதிஞ்சிருக்கு. அதுதான் சொல்கிறேன், நம்முடைய வாழ்வின் விளைவாக பதிந்த எண்ணங்கள், சம்ஸ்காரங்கள், பதிவுகள் எல்லாம் அதில் மெமரி கார்டில் பதிஞ்சிருக்கு. எவ்வளோ ஜிபி எவ்வளோ டேட்டாலாம் கிடையாது, அவ்வளவும் பதிஞ்சிருக்கு. ஆமாம். அப்படி பதிந்துள்ள அந்த சம்ஸ்காரத்தோடு விவகாரங்களை செய்யும் பொழுது வெளிமனம்தான் விவகாரங்களை, செயல்களை, ஆக்டிவிட்டீஸில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றது. ஆனால் நம்முடைய வாழ்க்கை பொதுவாக நாம் யாருமே உள்மனதில் வாழ்வதில்லை. தியானம் என்ற சாதனத்தில் நாம் ஈடுபடும் பொழுது தான் முதல் முறையாக நம்முடைய உள்மனம் நமக்கு அறிமுகமாக இருக்கின்றது. ஒரு பெட்டியை திறக்கவே இல்லை, அந்த பெட்டியை எப்பொழுது திறக்கிறோமோ அப்போ தான் அதன் உள்ளே இருக்கிறது தெரிகின்றது, நீண்ட நாள் பொறுத்து திறக்கும் பொழுது. அதுபோல் நம்முடைய மனது, உள்மனது நமக்கு எப்பொழுதுமே நமக்கு அறிமுகமாகலை. தியான காலத்தில் மட்டும்தான் கண்மூடி ஒரு கணம் இருக்க என்றால் வாழ்த்த கருமங்கள் போராடுதேன்னு சொல்கிறார். திறந்து பார்க்கும்போது தான் பெட்டிக்குள்ளே என்ன இருக்குன்னு தெரிகின்றது. அதுபோல் நம்முடைய உள்மனம் நமக்கு அறிமுகமாவது தியான காலத்தில் தான். காரணம், கண்கள் மூடியாகிவிட்டது, யாரும் இந்த சப்தமும் இல்லை, அமைதியாக இருக்கிறோம், அமைதியாக அமர்ந்திருக்கின்றோம். அப்படி அமைதியாக 5 இந்திரியங்களும் அமைதியாக இருக்கும் பொழுது மனதானது தானே வேலை செய்ய ஆரம்பித்து விடும். அப்படி வேலை செய்யும் பொழுது தான் நமக்கு அது அறிமுகமாகின்றது. அப்பொழுது அது படுத்துகின்ற பாடு இருக்கு பாருங்கள், அப்பப்பா கொஞ்சம் நெஞ்சமில்லை, அம்மம்மா இந்த மனமாயை என்னால் வெல்ல எளிதோன்னு கேட்குறார் தாய்மானவர். இந்த மனதை வெல்வது கடினம் சொல்லி சொல்கிறார். மனமெனும் ஒரு மாயை சொல்லி சொல்கிறார். ஆக தியானம் என்ற சாதனையில் நாம் ஈடுபடும் பொழுது மேலோட்டமான மனதிலிருந்து, வெளிமனதிலிருந்து உள்மனதுக்கு, மனதுடன் நமக்கு நெருக்கம் வருகின்றது. அங்குதான் நம்முடைய மனதே நமக்கு அறிமுகமாகின்றது. நாம் சொல்லுவோம், அவர் எனக்கு அறிமுகம் இல்லை, இவர் எனக்கு அறிமுகம் இல்லைன்னு சொல்லுவோம். ஆனாலும் நம்முடைய உள்மனது நமக்கு எப்பொழுதும் அறிமுகமாகவில்லை, தியான காலத்தில் தான் அறிமுகமாகின்றது. ஆக வெளிமனதுடன் வெளி விவகாரங்களை நாம் செய்யலை. அப்போ என்ன ஆகுன்னு சொன்னால், நம்முடைய வாசனைகள் நமக்குள் இருந்து
வெளியே வர ஆரம்பிக்கும். அது ரீப்ளே பண்ணோம். ரீப்ளே பண்ணுறது சொல்கிறோம் பண்ணுறோங்க, அதுதான். அதைத்தான் கஷாயம் சொல்கிறோம். எதுக்காக அதெல்லாம் சொல்கிறேன்னா, நம்மளோட உள் மனதில் தம்முள்ளே இருந்து வெளிப்படுகின்ற அந்த சம்ஸ்காரங்கள் வாசனைகளைத்தான் சாஸ்திரம் கஷாயம் சொல்லி சொல்கிறோம். கஷாயம் கஷாயம்னா என்ன நம்ம பார்ப்போம். ரொம்ப டைல்யூட்டாக இருக்குமானா இல்லை, ரொம்ப திக்காக இருக்கும். அந்த பொருளினுடைய எந்த பொருளோ அந்த பொருளை நன்கு வேக வைத்து அப்படியே சுருக்கி கொடுக்குறதான கஷாயம். அதுபோல் நம்முடைய வாசனைகள் தான் இங்கே கஷாயம் சொல்லி சொல்கிறார். இந்த கஷாயமானது தியானத்திற்கு தடையாக இருக்கும். காரணம் இந்திரியங்களை எல்லாம் அமைதிப்படுத்தி கண்ணை மூடியாச்சு, நமக்கு சப்தம் வர்றதுக்கு வேறு வழியே இல்லை. கை கால்கள் அமைதியாக அமர்ந்திருக்கின்றது, நாம் அமர்ந்திருக்கின்றோம். அப்போ என்ன பண்ணோம், இந்திரியங்கள் வெளியே செல்லாத பொழுது மனதும் வெளியே செல்லவில்லை. அதற்கு பதிலாக உள்ளிருக்கக்கூடிய வாசனைகள் அவைகள் புறப்பட்டு என்ன பண்ணோம், தேவையில்லாதெல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கும். அதுதான் இங்கே கஷாயம். வாசனையோட வெளிப்பாடு. வாசனைகள் வெளியே வந்து நம்முடைய மனதை நாம் நினைத்த தியானம் என்ற செயலில் செயல்பட விடாமல் தடுத்து விடும். இந்த மனது தன்னுடைய விஷயங்களை மீண்டும் மீண்டும் எடுத்துக்கொண்டு நம்முடைய கட்டுப்பாடின்றி அது சிந்தனை செய்ய ஆரம்பிக்கும். எங்கே ஓடும். அவ்வளோதான். வீட்டுக்குள்ளே தான் உட்காந்துருப்போம். உலகத்தில் இருக்க அத்தனை இடத்துக்கும் அத்தனை விஷயத்துக்கும் அத்தனை பொருள்களையும் சென்று வந்துவிடும். அப்படி ஆகும் பொழுது நம்மால் தியானம் செய்வதில் உற்சாகம் வராது, ஒரு செயலையும் செயல்படவும் விடாது, உறங்கவும் மாட்டோம். மனசு ரொம்ப ஆக்டிவ் ஆகிடுச்சுன்னா உறங்கவும் மாட்டோம். அதனால தான் பாருங்கள், இரவு நேரத்தில் நமக்கு ஏதாவது ஒரு விவகாரம் வந்துட்டுனா ஒன்று போட்டு சிந்தனை வரும்பொழுது தூக்கம் வர்றதில்லை. ஏன்? மனது அமைதி அடையலை, மனது அடங்கலை, மனது ஒடுங்கவில்லை, லயமாகலை. அதனால் என்ன, அந்த சிந்தனை ஓரளவிற்கு மட்டுப்படும் பொழுது தான் அப்படியே நம்ம எறியாமல் எப்போ தூங்கணும்னு தெரியாது. தூங்கி கொஞ்சம் நேரத்தை முழிக்க வேண்டியது வந்துடும், டைம் ஆகிடும், மற்ற காரியங்களுக்கு நம்ம எழுந்திரிச்சு செல்ல வேண்டியதாகிடும். அதுதான் இங்கே. உற்சாகமும் இருக்காது, செயல்படவும் விடாது, உறங்கவும் மாட்டோம். மனதினுடைய இந்த தன்மையை ஸ்தப்தி பாவகன்னு சொல்கிறாங்க. மனது ஜடத்தை போல ஆகிவிடுமா இந்த கஷாயம் நிலையில். எதுவுமே செய்ய தோன்றாது. நம்ம அப்போ என்ன சொல்லுவோம், என்ன ஏன் இதெல்லாம் செய்யல, ஏன் அப்படி இருக்க, மூடு சரியில்லைங்க இல்லையா, நான் சரியில்லை, கிளைமேட் சரியில்லை, அப்படி ஏதோ ஒரு காரணத்தை சொல்லுவோம். இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுங்களா, மனதிலிருந்து எழுந்து வந்த பழைய வாசனைகள், சம்ஸ்காரங்கள், எண்ண பதிவுகள், மெமரி கார்டு. சித்தம் என்பது மெமரி கார்டு தான். அப்படி இருப்பதற்கு காரணம் நம்முடைய உள்ளே இருக்கக்கூடிய கஷாயம் தான் என்று ரொம்ப அழகாக சாஸ்திரங்கள் அழகாக சொல்கிறது. பதஞ்சலியை போல நம்முடைய மனதை அழகாக விரிவாக விளக்கமாக சொன்ன சாஸ்திரம் உலகத்தில் வேறு எதுவுமே இல்லை. ஆக உள்ளே உள்ள சம்ஸ்காரம், வாசனைகள், பதிவுகள் வெளிப்பட்டு வெளியே வந்து நம்முடைய மனதிற்கு என்ன பண்ண, ஒரு மாதிரியான ஒரு சூழ்நிலை கொடுத்து விடும். அப்போ என்ன ஆகும், தியானத்துக்காக உட்கார்ந்துருக்கணும்னு நினச்ச நாமோ, வேறு ஏதோ பண்ணோன்னு நினச்ச நாமோ வெறுத்தே போய்விடுதெல்லாம். எதுக்கு சும்மா, சரினா அதை விட எந்திரிச்சு ஏதோ காரியங்களே செய்யலாமே அப்படி சொல்லி தோணும். ஆனாலும் கூட அந்த தான் நம்ம பார்த்தோம், பொறுமை வேண்டும், அமைதி வேண்டும். ஆக இப்பொழுது இதற்கு உபாயம் என்ன, இந்த கஷாயத்திலிருந்து வெளிப்படுவதற்கு உபாயம் என்ன, பொறுமையாக இருப்பதை தவிர வேறு உபாயமே இல்லை. சரி, இந்த மனசு என்ன பண்ணுதோ பண்ணட்டும், எங்கே போகிறதோ போட்டோம், எவ்வளோ தூரம் போவையோ நீ போ, நீ போகும் இடமெல்லாம் நானும் வருவேன்னு சொல்கிறதுக்குள்ள போகிற மனசு அப்படியே விட்டுட்டு அமைதியாக பார்த்துக்கிட்டு இருக்கிறத சாட்சி பாவமாக இருக்கிறதார் ஒரு வழி இல்லை. அந்த மனது இப்பொழுது செயல்படவில்லை என்று அப்படியே விட்டு செயல்படாமல் சாட்சி பாவத்தில் இருப்பது தான் இங்கே உபாயம். அந்த நேரத்தில் அமைதியாக இருந்துடணும், வேறு ஒன்றும் பண்ணக்கூடாது. ஏன் தெரியுங்களா, அப்படிப்பட்ட நேரத்தில் நாம் என்ன செயல்களை செய்தாலும் தப்பாக தான் செய்வோம், என்ன பேசினாலும் தவறாகத்தான் அது சென்று முடியும். ஆகவே எதையாவது செய்து தப்பாவதை விட, தவறாவதை விட அந்த நேரத்தில் செயல்படாமல் இருப்பதே நல்லதுன்னு சொல்கிறார். அப்போ என்ன ஆகும், கொஞ்ச நேரத்தில் மனது மீண்டும் சரியாகிவிடும். ஆக கஷாயத்திற்கு உபாயம் காலமே, பேசாமல் இருப்பது உபாயம் சொல்லி சொல்கிறார். நல்ல அழகான கருத்துக்கள் இதெல்லாம். தியானம் என்ற சாதனத்தை செய்ய விரும்புகின்ற ஆத்ம சாதகர்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். ஏன் இப்படி இருக்குது, என்ன இருக்குன்னு தெரியாமல் புரியாமல் அப்புறம் ஒரு வெறுப்படைந்து அந்த சாதனங்களையே விட்டு விடாமல் இருப்பதற்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். இதற்குரிய உபாயங்களும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சிருந்ததுன்னா நம்ம அதிலிருந்து வெளிப்பட்டு சாதனைகளை முறையாக செய்வதற்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்கின்றது. இது போல் நேரத்தில் கொஞ்சம் நேரத்தில் சரியாயிடும், நம்ம அமைதியாக இருக்கிறத தவிர வேறு வழி இல்லை. ஏதாவது இல்லைன்னா என்ன பண்ணலாம், வேறு ஏதாவது செயலில் நம்முடைய மனதை மாற்றிக்கொள்ளலாம். ஒரு ஜபமோ ஒரு வேறு ஏதோ செய்யலாம், ஒரு பாராயணத்தை வச்சுக்கலாம், அதுபோல் ஏதாவது செய்து கொள்ள வேண்டும்.
ஆக இதை இன்னொரு வார்த்தையில் சொல்லணும்னு சொல்லி சொன்னால் மனதினுடைய மந்த நிலை. இந்த நிலையே சமாதி என்று சில பேர் சொல்லிடுறாங்க. ஆனால் அது கிடையாது, அது உண்மை இல்லை. அந்த தவறையும் நாம் செய்யக்கூடாது. ஆக தியானத்தின் உச்ச நிலை அடைந்து விட்டதாக சில பேர் நினைப்பாங்க. ஸ்தப்தி பாவக மந்த நிலை அதுவும் இல்லை. ஆக வாசனைகளின் தாக்குதலால் வருகின்ற மனநிலை இது மந்த நிலை. ஆக தடைகள் எப்போ வரும் ஒரு சாதகனுக்கு? யாருக்கு வரும்? தியானம் என்ற சாதனை செய்யும் பொழுது தான் இந்த தடைகள் வரும். எனக்கு தடையே வரலைன்னா தியானத்தை நம்ம செய்யவே இல்லைன்னு அர்த்தம். அடுத்து நான்காவதாக ரசாஸ்வாதம். இப்படி ஒரு தடை இருப்பதாக நமக்கு தெரியாது. தியானம் செய்யும்பொழுது சில நேரம் என்ன ஆகுன்னா மனது அமைதி அடைந்திடும். ஒரு நீண்ட பயிற்சியினால் அப்படி கிடைக்கும். அப்பொழுது மனசு என்ன பண்ணுமா, முழுமையாக அந்த அமைதியை சுவைக்க ஆரம்பித்து விடுமா. அந்த அமைதியில் இருக்கணும்னு நினைக்குமா. அந்த அமைதியை சுவைக்க ஆரம்பிக்கின்ற புத்தி வந்து விட்டால் அந்த அமைதி என்ன ஆகும் தெரியுங்களா? சென்று விடும். ஆக ரசாஸ்வாதம் சொல்லி சொன்னால் மனதின் அமைதியான தன்மை. அந்த நிலையிலும் கூட அந்த அமைதியான மனதில் அந்த அமைதியில் நமக்கு வைராகியம் வர வேண்டுமா. அப்படி இல்லாமல் அந்த அமைதியை நாம் சுவைக்க ஆரம்பித்து விட்டால் இந்த அமைதியை அனுபவிக்கலாமா சொல்லி சொன்னால் அந்த அனுபவம் என்ன ஆகிவிடும்? அந்த அமைதியை அனுபவிப்பதனால் வருகின்ற அந்த அமைதி அனுபவம் சீக்கிரமே சென்றுவிடும், இல்லாமல் சென்றுவிடும். அப்படி சுவைத்தால் அந்த அமைதிக்கு பேர் தான் ஆஸ்வாதக, டேஸ்ட்னு அர்த்தம். ரசாஸ்வாதகன்னு சொன்னால் மனதினுடைய அமைதியை சுவைத்தல். அதுவே தியானத்துக்கு ஒரு தடைன்னு சொல்கிறார். ஏனென்றால் இந்த மனதை இப்படியெல்லாம் அமைதிப்படுத்தி விட்டு ஆத்ம ஞானத்தை சிந்தனை செய்ய போகிறோம். அப்படி இல்லை என்றால் ஒவ்வொரு தடையில் அல்லது ஒவ்வொரு சாதனத்தை அங்கேயே ஸ்ட்ரக் ஆகி நின்றுடுவோம். நம்ம பார்ப்போம், வாழ்க்கையில் நிறைய பேர் ஆன்மீக வாழ்க்கையில் சாதனங்களை செய்ய வருவார்கள். சில பேர் ஜெபம் பண்ணுவாங்க, சில பேர் பாத யாத்திரை போவாங்க, சில பேர் பஜனை பண்ணுவாங்க, சில பேர் பாராயணம் பண்ணுவாங்க. ஏதோ ஒன்று கடைசியில் பார்த்தா எந்த ஒரு சாதனத்தை செய்கின்றாரோ அந்த ஒரு சாதனத்திலே வாழ்க்கையுடைய நிறைவரை அது ஒன்றுத்திலே அவங்க ஸ்ட்ரக்கப் ஆகிடுறாங்க. அதுக்கு மேலே வரதில்லை. அதிலிருந்து வெளிப்பட்டு அடுத்த சாதனம் இருக்குது என்பதே கூட அவர்களுக்கு தெரியவதில்லை. அதிலேயே முடிந்து வருகின்றது அவங்களுடைய வாழ்க்கை. அப்படியும் இருக்கக்கூடாது. ஆகவே இங்கே மனதுடைய அமைதியை சுவைப்பது கூட ஒரு தடை. எதற்கு? ஆத்மாவை பற்றிய நிதித்தியாசன தியானத்தை செய்வதற்கு தடை இவைகள் எல்லாம். ஆக இங்கு பகவான் முதல் விக்ஷேபம் என்ற தடையிலிருந்து நீங்குவதற்காக சொன்ன உபாயத்தை, முக்கியமான தடை, அதிலிருந்து நாம் விலகுவோம். இதை நாம் நம்முடைய முயற்சியுடன் நீக்கி வைராகி அபியாசத்தால் நம்முடைய மனதை அமைதிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம். நித்திரை வருது, தூக்கம் வருது, அது வேறு ஏதாவது செய்து நம்ம நீக்கி கொள்ளலாம். சாப்பாடு, மற்ற விஷயங்கள், உடல் ஆரோக்கியத்தை பார்த்து ரொம்ப என்ன இருக்கோ பார்த்து நீக்கி கொள்ளலாம். ஆனால் இந்த விக்ஷேபம் இருக்கு பாருங்கள், அதுதான் முக்கியமான தடை. அதை நீக்குவதற்கு வைராகிய வேணும், அபியாசம் வேணும்னு சொல்லிவிட்டார். அடுத்து 36வது ஸ்லோகம். அசம்சயதாத்மனா யோகः துஷ்ப்ராப இதி மே மதிः வஸ்யாத்மனா து யததா சக்யோ வாப்தும் உபாயதः. அசம்சயதாத்மனா யோகः துஷ்ப்ராப இதி மே மதிः வஸ்யாத்மனா து யததா சக்யோ வாப்தும் உபாயதः. மனதை முயற்சியுடன் நாம் அமைதிப்படுத்தவில்லை, வசப்படுத்தவில்லை என்றால் பகவான் அழகாக சொல்லிடுறார், ஞான நிஷ்டை அடைய முடியாதுன்னு தெளிவாக ஸ்பஷ்டமாக சொல்லிடுறார். மனதை வசப்படுத்துவது கடினம்தான். ஆனால் அதை முயன்று வசப்படுத்தவில்லை என்றால் சமதர்ஷனம், சர்வாத்மபாவம், பிரம்ம தர்ஷனம் அப்படி சொல்லுகின்ற இவைகளெல்லாம் நமக்கு கிடைக்காது. மனது அதில் நிலைக்காதுன்னு சொல்கிறார். உறுதியாக சொல்கிறார். சில காரியத்தை நாம் செய்யலாம், செய்யாமலும் இருக்கலாம். ஆனால் இங்கு பகவான் சொல்லுகின்ற இந்த கருத்தில் ஆப்ஷனே இல்லை என்றார். மனதை வசப்படுத்தித்தான் ஆக வேண்டும். எதற்கு? ஆத்மாவில் நிலை பெற்றிருக்கக்கூடிய ஞான நிஷ்டைக்குன்னு சொல்கிறார். அது எதிர்மறையாக இங்கே சொல்கிறார். மனதை வசப்படுத்தாதவனுக்கு ஞான நிஷ்டை இல்லைன்னு. ஸ்லோகத்தை பார்க்கலாம். யோகம் சொல்லி சொன்னால் இங்கே தியானம். நம்ம பார்த்தோம், இங்கே தியானம் என்பது நிதித்தியாசனம் என்ற ஆத்ம தியானத்தை தான் பகவான் சொல்லுகின்றார் என்று ஆரம்பத்திலேயே நம்ம
முகவுரையிலே நிறைய கருத்துக்களை பார்த்து நாம் நிர்ணயம் செய்திருக்கின்றோம். ஆக இங்கு யோகம் சொல்லி சொன்னால் இந்த வார்த்தைக்கு இங்கே தியானம் என்ற அர்த்தம், அல்லது ஞான நிஷ்டா, அல்லது பிரம்ம தர்சனம், அல்லது ஆத்மவ் உபவ் ஏவன் சொன்னார் பாருங்க. அந்த சமதர்சனம், ஆத்மா நான் என்றுமுள்ள நித்தியமான ஆனந்த ஆத்மா என்ற அந்த சமதர்சனத்தில் இருப்பது. சமதர்சனம் என்ற பிரம்ம தர்சனம் என்று பார்த்தோம். ஆக ஞானத்தில் நிலை பெறுதல், நிதித்தியாசனம் என்ற தியானம், அதுதான் இங்கே யோக என்று சொல்லானது குறிக்கின்றது. இந்த யோக என்னவா, அந்த தியானம் என்னவா, ஒரு சொல் விட்டுருக்கோம் பாருங்க. முதல் சொல் இந்த யோக துஷ்பிராபக பிராப்தும் அசக்கியக. துஷ்பிராபக பிராப்தும் அசக்கியக, அடைய முடியாது. எதை? யோக. இவன் ஞான நிஷ்டையை அடைய முடியாது சொல்றார். ஞானத்தில் நிலை பெற்றிருத்தல் என்ற தன்மையை இவன் அடைய முடியாது. துஷ்பிராபக பிராப்தும் துக்கம் என்றால் அடைய முடியாது சொல்லி அர்த்தம். யாரால்? அசம்யத ஆத்மனா. அசம்யதம் சொல்லி சொன்னால் கட்டுப்படுத்த முடியாத, கட்டுப்படுத்தாத மனதை உடையவனால் ஞான நிஷ்டையானது கிடையாது. ஞானத்தில் நிஷ்டை பெற இயலாதுன்னு சொல்கிறார். எனக்கு அறிவு இருக்குது, ஆனால் அறிவில் நிலை பெற முடியலன்னா என்ன பிரயோஜனம்? அந்த அறிவில் நிலை பெற முடியாது சொல்கிறார். தான் இங்கே ஞான நிஷ்டை. இத்தி என்பதால் மே மதிகி, இது என்னுடைய கருத்து. மதி என்றால் சம்மதி, இதுதான் நான் ஏற்றுக்கொண்டது என்று ஆசிரியர் ஒருவர் சொல்லுகின்றார். இதுதான் உண்மை. அப்போது ஞான நிஷ்டையே கிடைக்காதா? அடுத்த சந்தேகம். ஆனால் பகவான் பேசுகின்றார், இப்படி வசப்படுத்தினால் கட்டாயம் ஞான நிஷ்டை அடையலாம். வஷ்யாத்மனாக ஆத்மானம், வஷ்ய சொல்லி சொன்ன வசப்படுத்திய மனதை உடையவனாய், எத்ததா எத்ததா தூ என்ற வார்த்தை இருப்பாருங்க. இங்கே வசப்படுத்தியவனுக்கும் வசப்படுத்தாதவனுக்கும் உள்ள வேறுபாடு தான் தூ என்ற வார்த்தையானது குறிப்பிடுகின்றது. எத்ததா என்றால் முயற்சி செய்பவனால், எத்தி என்றால் முயற்சி செய்பவன், எத்ததா என்றால் முயற்சி செய்பவனால், உபாயத்தக இரண்டாவது ஒரு கடைசி சொல் பாருங்க. இங்கு குறிப்பிட்டப்பட்ட உபாயத்தின் மூலமாக முயற்சியை செய்பவனால், எப்படியோ எதையோ முயற்சி செய்வதெல்லாம் கிடையாது. இங்கு சொன்ன முறைப்படி இந்த உபாயத்தின் மூலமாக, என்ன உபாயம் பகவான் சொன்னார்? வைராகியத்தினாலும் அபியாசத்தினாலும், இந்த இரண்டு உபாயங்களினால் முயற்சி செய்து அந்த கரணத்தை அடக்க முயற்சி செய்பவனால் அடைய முடியும். அதுதான் சொல்றார், யோக அவாப்த சக்கியாக, யோகத்தை அடைய முடியும். யோகத்தை அடைய முடியும், ஞானத்தில் நிலை பெற முடியும். முதலில் சொன்னார் நெறிப்படுத்தாதவனால் அடைய முடியாது சொன்னார். அப்படின்னு என்ன அர்த்தம்? மனதை நெறிப்படுத்தியவனால் அடைய முடியும் என்பது இங்கு அர்த்தம். ஆக அர்ஜுனுடைய கேள்வி என்ன? அர்ஜுன் நன்கு பகவான் சொன்ன வார்த்தைகள்லாம் உள்வாங்கி கொண்டு புரிந்திருக்கின்றான். புரிந்த நிலையில் தான் சொல்லுகின்றான், நீங்கள் கூறிய சர்வாத்ம பாவனை எனக்கு நன்கு புரிந்திருக்கின்றது, ஆனால் என்னால் அந்த நிலையை அடைய முடியும் என்று தோன்றவில்லை. அந்த சர்வாத்ம பாவனையில் மனசு நிலை நிற்கும் என்று எனக்கு உறுதியாக சொல்ல முடியவில்லை, அல்லது எனக்கு இயலாதென்றே தோன்றுகிறது சொல்றான். எனக்கு அதில் நம்பிக்கை இல்லை சொல்றான். ஞானத்தில் நம்பிக்கை இல்லைன்னு சொல்லலை, ஞானத்தில் இந்த மனதை நிலைநிறுத்த முடியும் என்பதில் நம்பிக்கை இல்லை சொல்றான். காரணம், மனதினுடைய அலைபாயும் தன்மை, சஞ்சலமாக இருக்கக்கூடிய தன்மை. பகவான் சொல்றார், ஆமாம் உண்மைதான், சஞ்சலமாக இருப்பது மனதினுடைய இயல்பு. ஆமாம், ஆனால் அதை போக்குவதற்கு உபாயமாக வைராகியம் அபியாசம் என்ற இரண்டு உபாயங்களை சொன்னார். அப்படி இந்த உபாயத்தால் வசப்படுத்தியவனுக்கு ஞான நிஷ்டை, சமதர்சனம், சர்வாத்ம பாவம் எல்லாம் வரும் என்று சொல்லுகின்றார். மீண்டும் இங்கு அர்ஜுனுடைய கேள்வியை பார்ப்போம். 37வது ஸ்லோகம். அர்ஜுன உவாச்ச அயதி ஷத்தயோ பேதஹ யோகாச்சலித மானசஹ அப்ராப்ய யோக சம்சித்திம் காம் கதிம் கிருஷ்ண கச்சதி. அர்ஜுன உவாச்ச அயதி ஷத்தயோ பேதஹ யோகாச்சலித மானசஹ அப்ராப்ய யோக சம்சித்திம் காம் கதிம் கிருஷ்ண கச்சதி. அர்ஜுனுடைய சந்தேகம் இங்கே அதே கேள்வியாக கேட்கின்றார். இந்த அர்ஜுனுடைய கேள்வி, இந்த கேள்விக்கான பகவானுடைய பதில், இந்த பதிலோடு இந்த அத்தியாயத்தையும் பகவான் நிறைவு செய்ய போகின்றார்.
சென்ற ஸ்லோகத்தில் சொன்னார், மனதை வசப்படுத்தியவனுக்கு ஞான நிஷ்டை, வசப்படுத்தாதவனுக்கு ஞான நிஷ்டை கிடையாதுன்னு சொல்லி சொன்னார். வசப்படுத்துவதற்கு வழியும் சொன்னார். ஆனால் அர்ஜுனனுக்கு சந்தேகம், என்னதான் நீங்கள் வழி சொல்லி கொடுத்தாலும் பகவானே, என்னால் இந்த மனதை வசப்படுத்த முடியும் என்று எனக்கு நம்பிக்கை இல்லை. உள்ளது தானே, என்னால் என்னுடைய மனதை வசப்படுத்த முடியும் என்று எனக்கே நம்பிக்கை இல்லை. காரணம், மனதை முழுமையாக வசப்படுத்தவில்லை என்றால் ஞான நிஷ்டை இல்லைன்னு நீங்கள் சொல்லிட்டீங்க. அதனால் எனக்கு இந்த கேள்வி வந்து விட்டதுன்னு சொல்கிறார். சரி, அர்ஜுனனுக்கு மட்டுமா என்றால் நம்ம எல்லோருடைய மனதிலும் உள்ள பொருத்தமான கேள்வி இது. ஆக அர்ஜுனன் தன்னை மனதில் வைத்து கொண்டே கேள்வி கேட்கின்றார். ஆனாலும் கூட இப்படி வசப்படுத்த முடியாத மனதை உடைய எல்லாருக்குமான கேள்வி, அந்த எல்லாருடைய கேள்விக்குமான பதில் நாம் இனி பார்க்க போகின்றோம். அதுதான் உண்மை. அர்ஜுனன் நினைக்கிறான், இப்படிப்பட்டவுடைய மனதில் இப்படிப்பட்ட ஒரு நிலை உண்மையில் சம்பவிக்க முடியுமா? சரி, அப்படி யாராவது ஒருவர் அப்படியெல்லாம் இருந்திருக்கிறார்களா, அப்படியெல்லாம் இருப்பார்களா என்றெல்லாம் மனதில் நினைத்து கொண்டு எல்லோர் சார்பாகவும் கேள்வியை கேட்பதாக இதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த ஸ்லோகத்துக்கு போகிறது முன்னே சில விஷயங்கள், கருத்துக்களை மனசில் நாம் வாங்கிக்கணும். ஒருவன் கர்மயோகம் செய்கின்றான், அதனால் அவனோட மனதிற்கு சித்த சுத்தி என்கின்ற மன தூய்மை கிடைத்துள்ளது. மன தூய்மை சொல்லி சொன்னால் வேதாந்தத்தில் விருப்பு வெறுப்பு குறைந்த மனநிலை. ஓரளவு தியானம் உபாசனையையும் செய்துள்ளான். ஓரளவு மனதானது ஒழுங்குபாட்டோடு இருந்து கொண்டும் இருக்கின்றது, அமைதி பெற்று இருக்கின்றது. இந்த சித்த சுத்தியினால் அவனுக்கு முமுட்சுத்துவம் வந்திருக்கின்றது. முமுட்சுத்துவம் சொல்லி சொன்னால் ஆத்ம ஞானத்தை பெற வேண்டும் என்ற பேரார்வம், அதுவும் வந்திருக்கின்றது. அந்த ஆர்வத்தினால் வேதாந்தத்தை படிப்பதற்காக குருவிடத்தில் வருகின்றான். வேதாந்த சிரவணமும் நடக்கின்றது. ஓரளவுக்கு சிரவணம் சொல்லி சொன்னால் வேதாந்த பாடத்தை, ஆத்ம ஞானத்தை கேட்டல், சிரவணமும் நடந்திருக்கின்றது. பிறகு சிரவணத்தினால் வந்த சந்தேகங்கள் இருக்கு பாருங்கோ, அந்த சந்தேகத்தை நீக்கிக் கொள்வதற்கு மனனம் என்கின்ற சாதனத்தை செய்து சந்தேகத்தை நீக்கி கொண்டுள்ளான். இவ்வளவு தூரம் வந்து சந்தேகமில்லாத ஆத்ம ஞானத்தை அவன் பெற்றிருக்கின்றான். பிரம்மம்தான் சத்தியம், ஜெகத் மித்யா என்பது நன்கு புரிந்திருக்கின்றது, அதிலேயும் சந்தேகம் இல்லை. அதாவது யாராவது வேதாந்தத்தை படித்தேன்னு சொல்லி சொன்னால், சரி 2 வாரத்தில் அல்ல 1 வாரத்தில் வேதாந்தத்தினுடைய சாரமான நீ புரிஞ்சுக்கிட்ட விஷயத்தை சொல்லுன்னு சொல்லி சொன்னால் என்ன சொல்லணும்? பிரம்ம சத்தியம், ஜெகன் மித்யா. வாய் சொல்லக்கூடாது, மனசும் சொல்லணும். இது 2 தான். வேதாந்தம் படித்து முடிச்சோம்னா ஒரே வார்த்தை சொல்லு பண்ணால் பிரம்ம சத்தியம், ஜெகத் மித்யா. மித்யா சொல்லி சொன்னால் இந்த இடத்துல என்னென்னா பொய்ன்னு சொல்லி அர்த்தம் இல்லை, தோற்றம் மாத்திரம். அதெல்லாம் பார்த்து மித்யான்ற வார்த்தை நிறைய விளக்கத்தெல்லாம் பார்த்துருக்கின்றோம். இந்த ஞானத்தையும் அடைந்துள்ளான். ஞானத்துக்கு பிற்பாடு ஞான நிஷ்டை அடைய வேண்டும் என்று விரும்புகின்றான். இயற்கையாக இப்படித்தான் நம்முடைய பயணமே இருக்கும். கர்மயோகம், பிறகு பக்தி இருந்திருப்போம், மன தூய்மை கொஞ்சம் பெற்றிருப்போம், கொஞ்சம் தியானம் ஜபம் பாராயணம்லாம் பண்ணியிருப்போம். அதனால் நமக்கு ஆத்ம தத்துவத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் வந்திருக்கும். நமக்கு புண்ணியம் நல்லா இருந்தால் சம்பிரதாயமான ஒரு குரு கிடைச்சிருப்பார். அந்த குருவிடத்தில் முழுமையாக ஒழுங்காக வேதாந்த பாடத்தை கேட்டிருப்போம். கேட்ட பிற்பாடு நமக்கு சந்தேகங்கள் நிறைய வந்திருக்கும். அந்த சந்தேகத்தை போக்கிக் கொள்வதற்கு மனனம் என்ற சாதனத்தை செய்திருப்போம். சந்தேகமில்லாமல் ஞானம் வந்த பிறகும் அந்த ஞானத்திலே நான் இருக்க வேண்டும் என்று ஒரு சாதகம் நினைத்தால் அதுதான் முறை, அதுதான் சரியான பாதையில் நாம் பயணித்துள்ளோம் என்பதற்கான அத்தாட்சி. இயற்கையாக நம்முடைய ஆன்மீக பயணம் இப்படி தான் இருக்கும். ஞானம் வராதவரை ஞான நிஷ்டை அடைய வேண்டும் என்ற எண்ணம் வருமா? வந்திருக்காது. ஞானம் வந்த பிற்பாடு ஞானத்தில் நிலை பெற தூண்டுதல் வரும். காரணம், அத்வேஷ்டா சர்வபூதானம் என்றார். யார் இடத்துல அவனுக்கு வெறுப்பே இல்லை, எந்த ஜீவராசிகள் மீது அவனுக்கு வெறுப்பு இல்லை, கோபம் இல்லை. யாரையும் வெறுக்கக்கூடாது. சோகம் மோகம் கோபம் கூடாது என்று அறிவு சொல்கின்றது. ஆனால் இவருடைய சம்ஸ்காரங்கள் என்ன பண்ணுறது? ஏற்கனவே பதிந்த விபரீத பாவனைகள் இவனை அந்த அறிவில் இருக்க விடாமல் நிலை தடுமாற செய்கின்றது. கோபம் கூடாதுன்னு தெரிகின்றது, ஆனால் கோபப்படாமல் இருக்க முடியல. பொய் சொல்லக்கூடாதுன்னு தெரிகின்றது, ஆனால் பொய் சொல்லாமல் இருக்கக்கூடிய சக்தி நமக்கு இல்லை. பொறாமப்படக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு, நமக்கு தெரியுது, ஆனால் பொறாமப்படாமல் இருக்க முடியல. காரணம் என்ன? முந்தைய அறிவில்லாமல் அதில் செய்துக்கிட்டு இருந்தோம். இப்போ அறிவு வந்து செய்ய முடியலன்னா என்ன பண்ணுறது? சக்தி இல்லை அல்லது இயலாமை. ஆக இந்த விபரீத பாவனைகள் ஏற்கனவே என்ன, நான் இந்த உடல் மனம் புத்தி இந்த உலகம் அனாத்ம விஷயங்களாக நினைத்திருந்த இந்த பாவனைகள் இருப்பாருங்க, எண்ணங்கள், அது ஆத்ம ஞானத்தை புறந்தள்ளிவிட்டு இதுவே மறுபடியும் வந்து நம்முடைய மனதில் குடிகொண்டு விடுகின்றது. இந்த விபரீத பாவனைகள் செல்வதற்காக நிதித்தியாசனம் என்ற சாதனத்துக்கு வருகின்றான். நிதித்தியாசனம் என்றால் என்ன?
நாம் எந்த அறிவை நாம் சாஸ்திரத்தின் மூலமாக குரு உபதேசத்தின் மூலமாக பெற்றோமோ அந்த ஆத்ம ஞானத்தை பற்றி அறிவிலேயே மனதை இருக்க வைக்க செய்கின்ற முயற்சிக்கு பயிற்சிக்கு பெயர்தான் நிதித்தியாசனம். நான் என்றும் உள்ள ஆத்மஸ்வரூபம், நான் மாறாதவன், மறையாதவன், பிறவாதவன், இரவாதவன், ஆனந்த வடிவினன், இப்படியெல்லாம் ஆத்மா லட்சணங்கள் என்னென்ன இருக்கோ அதையெல்லாம் மனதில் நினைத்து அந்த அறிவிலேயே நாம் இருந்து பழகுவது. அந்த இருந்து பழகுவதற்கு பெயர் தான் நிதித்தியாசனம். அப்படி இல்லை சொன்ன என்ன ஆகும் தெரியுங்களா? இந்த ஆத்ம ஞானத்தை பெற்ற பிறகு அதில் நிற்க வேண்டும் என்ற நிதித்தியாசனத்தை செய்யவில்லை என்றால் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கீழே இறங்கி எல்லாரும் போல் ஆகிடும். கறிக்கட்டை போல் கட்டை எரிஞ்சு கறிக்கட்டை ஆனது போல் ஆகிடும். அந்த கறிக்கட்டையாக மறுபடியும் எதுனா உபயோகப்படும். இந்த கறிக்கட்டை எதுக்கும் உபயோகப்படாது, வீணாயிடும். ஆமாம், ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். எதுக்காக வந்தோமோ வந்த வரவை மறந்துன்னு சொல்கிறார். அந்த வந்த வரவை மறந்துடக்கூடாது. அந்த வந்த வரவை மறந்துட்டோன்னா நம்ம வந்த வரவை மறக்கிறது நிறைய டைவர்ஷன் இருக்கும். இந்த 4-வே போடும்பொழுது சொல்லுவாங்க ஒரு தமாஷா, டேக் டைவர்ஷன் அப்படியே போயிட்டு இருந்தா அது போல் நமக்கு வந்த வரவை மறந்துட்டுன்னு வச்சிங்களேன், எதுக்காக வந்து அது ஞாபகம் இருக்கணும். அது இல்லை சொன்னால் எவ்வளோ விவகாரம் வரட்டும், எவ்வளோ சௌகரியங்கள் வரட்டும், எவ்வளோ சௌகரிய குறைகள் வரட்டும், வேறு என்ன சூழ்நிலை வந்தாலும் நாம் வந்த வரவை மறந்து விடக்கூடாது. ஏன்னா வாழ்க்கை அதுக்கு தானே அர்ப்பணிச்சிருக்கு, அதுக்கு தானே அர்ப்பணிக்கணும். இந்த அளவுக்கு வந்த பிற்பாடும் கூட இந்த விபரீத பாவனைகளினால் அவன் என்ன ஆவான்? அந்த ஞானத்தில் நிலை பெற முடியாமல், நிஷ்டை கூட முடியாமல் கீழே இறங்கி வந்து விடுவான், ரொம்ப கீழே போயிடுவாங்கன்னு சொல்கிறார். ஆக தியானத்தில் முழுமையாக ஈடுபட வேண்டுமென்றால் இவனுக்கு பொறுப்புகள் அதிகமாக இருந்தால் முடியாது, அது ஒரு காரணம். ஆக கர்மங்களையும் துறந்து விடுகின்றான், யாக்ஞவல்கியரை போல. ஆமாம், பொறுப்புகள் எல்லாத்தையும் துறந்து விடுகின்றான். அங்கே இருந்தாவது என்ன பொறுப்புகளை கடமைகளை செய்து அங்கே ஒரு அடி இங்கே ஒரு இடி எல்லாம் கடிச்சு கொஞ்சம் பக்குவமாவது வரும். அதுக்கும் வாய்ப்பு இல்லாத வந்து உட்காந்துட்டோம். அங்கே பொறுப்புகள் இல்லைன்னா அவனை சன்னியாசி ஆகலாம், அல்லது நல்ல கடமைகளை செயல்களையும் அனைத்து கடமைகளையும் துறந்து விட்டு வேறு வந்துட்டான், சன்னியாசி ஆகிட்டான், செயல்களிலிருந்து வந்துட்டான். அப்படிப்பட்டவனை நினைத்து இங்கு அர்ஜுனன் கேள்வி கேட்கின்றான். ஆக வைராகி அபியாசத்தை பயன்படுத்திய போதிலும் ஏதோ ஒரு காரணத்தினால் ஞான நிஷ்டை அடையாமல் ஒருவன் இறந்து விடுகின்றான், இறந்தே போய்ட்றான்னு நினைக்கிறான். ஆக அவன் தியானத்துக்கு வந்து ஞான நிஷ்டை அடையலை, ஏதோ ஒரு அறிவு அவனுக்கு இருக்குது, அந்த அறிவு உள்ள அந்த நிலையில் இறந்து விடுகின்ற ஒருவனுடைய கதி நிலை என்ன? அதுதான் இங்கே கேள்வி. அப்படிப்பட்டவன் அடைகின்ற பலன் என்ன? காம் கதிம் கிருஷ்ண கச்சதி, இப்படிப்பட்டவனுடைய நிலை என்ன கிருஷ்ணா எனக்கு சொல்லுங்கள் சொல்லி கேட்கின்றான் பகவானே. தியானத்துக்கு வந்திருக்கிறான், சஞ்சலத்தினால் மனசு நிலை பெறவில்லை, நிஷ்டையும் கூடவில்லை, ஞானத்தோடு இருக்கின்றான். இப்படிப்பட்டவன் எங்குதான் போக முடியும்? எங்கும் போக முடியாதுன்னு சொல்கிறார். பொதுவாக ஒருத்தன் கடமைகளை துறக்காமல் நல்ல கர்மங்களை இல்லறத்தில் இருந்து கொண்டே கூட செய்து ஞானத்தையும் பெற்று விடுகின்றான். அல்லது கர்மங்களை துறக்காமல் ஒருவன் இல்லறத்தில் இருந்து கொண்டு நல்ல செயல்களை செய்து கொண்டு ஞானத்தையும் பெற்று இறந்து விடுகின்றான், அல்லது ஞானம் இல்லாமல் இறந்து விடுகின்றான். எப்படி ஒன்றா நம்ம வச்சுக்கலாம், நம்ம இப்படி வச்சுக்கலாம். ஒருவர் கர்மங்களை செயல்களை துறக்கவில்லை, சன்னியாச வாழ்க்கைக்கு வரவில்லை, நல்ல செயல்களிலேயே இருந்து இல்லறத்திலிருந்து ஞானமே இல்லாமல் இறந்தால் அவன் நல்ல கர்மாக்களை செய்ததனுடைய புண்ணிய பலனினால், ஒழுங்காக கடமைகளை செய்ததனால் சொர்க்காதி பலன்கள் அவனுக்கு கிடைக்கும். பொதுவாக இருக்கிற விஷயம். இரண்டாவது ஒரு ஆள் இருக்கார், நன்கு உபாசனை செய்கின்றான், ஞானத்துக்கு வரல, உபாசனை நன்கு செய்கின்றார். அந்த நன்கு உபாசனை செய்து அந்த உபாசகனுக்கு நல்ல லோகம், பிரம்மலோகம், உபாசனை முதலிய கர்மாக்களினால் ஒருவன் அடையக்கூடிய உயர்ந்த பட்சமான லோகம் பிரம்மலோகம், அது கிடைக்கும். ஒருவன் நிறைய புண்ணியங்களை செய்து இல்லறவாசியாக இருந்து ஞானம் இல்லாமல் செயல்களை செய்தாலும் கூட அந்த நல்ல சத்கர்மங்களினால் புண்ணியத்தினால் சொர்க்கலோகம். இன்னொருவன் நன்கு உபாசனை செய்கின்றான், ஞானம் இல்லை, உபாசனையுடைய பலனாக உயர்ந்த லோகமாக பிரம்மலோகம் கிடைக்கும். ரெண்டாவது ஆள். மூணாவது ஒரு ஆள் இருக்கார். வேறு சில பேர் பாபமான கர்மத்தை செய்கிறார்கள். பாபமான கர்மத்தை செய்தால் பாபத்தினுடைய விளைவு என்ன? மரணம் சொல்லக்கூடாது, அது நம்ம கான்செப்ட் இல்லை. என்ன செய்தாலும் மரணம் வரதான் போகிறது, ஞானியாக இருந்தால் கூட, அது வேறு. இங்கே பாபத்தினால் என்ன ஆகும்? நரக முதலிய லோகங்களுக்கு சென்று விடுகின்றான். ஆனால் இங்கு அர்ஜுனன் கேட்ட ஆளுக்கு இங்கு எதுவுமே கிடைக்காது, வாய்ப்பில்லை. ஏன்? ஞான நிஷ்டையை அடைவதற்காக அனைத்து புண்ணிய கடமைகளை எல்லாம்
லௌகீக வைதிக நித்திய நைமித்திக கடமைகள் அனைத்தையும் துறந்து விட்டான். எதற்காக? ஞானத்தை பெற்று ஞானத்தில் நிஷ்டை அடைவதற்காக. ஆக இவனுக்கு புண்ணியமும் இல்லை, பாபம் செய்யாததுனால மிருகம் முதலே கீழான பிறவிகளும் இல்லை, கீழ் லோகங்களும் இல்லை. புண்ணியத்தை செய்யாதனால் மேலான உலகமும் இவனுக்கு இல்லை. உபாசனை முதலியவைகள் அதிகமாக செய்யாதனால் பிரம்மலோகம் முதலிய லோகங்களும் இல்லை. ஞான நிஷ்டை அடைந்திருந்தால் மோட்சமாவது கிடைச்சிருக்கும், அதுவும் இல்லை. தியானத்திலிருந்து வீழ்ந்து விட்டான். இவன் எங்குதான் போவான்? நல்ல கேள்வியை புரிஞ்சுக்கணும். இவன் எங்குதான் போவான்? அவன் எங்கும் வேறு எந்த கதியும் அடையாமல் நாசம் அடைந்து விடுவானா? இந்த சகுண பிரம்ம இந்த உலகமும் இல்லை, இந்த உபாசனையும் இல்லை, புண்ணியமும் இல்லை, பாபமும் இல்லை, எதுவும் இல்லை. நிர்குண பிரம்மத்தை நன்கு புரிந்து கொண்டு அதில் நிஷ்டயம் அடையவில்லை. அவன் எங்கே தான் போவான் பகவானை இறந்த பிறகு? இந்த உலகத்தை துறந்ததுனால அவனுக்கு உலக சுகமும் இல்லை. சந்நியாச வாழ்க்கைக்கு வந்ததுனால ஞான வாழ்வுக்கு வந்து அதன் முழு பலனை அவன் அடையவில்லை. அவன் கதி என்னதான்? ஸ்லோகத்தை பார்க்கலாம். யதிஹி முயற்சி செய்தவன், அயதி அல்ப யத்னவான் அரை குறையாக முயற்சி செய்தவன், முழுமையாக முயற்சி செய்யாதவன், பூர்த்தியாகாத முயற்சியை உடையவன் சொல்லி அர்த்தம். ஆபல உதயம் பிரயத்ன ரஹிதக முயற்சி தன்னுடைய பலனை கொடுக்கும் வரை அந்த முயற்சியை செய்யாதவன். தான் செய்த முயற்சி அது பலனை கொடுக்கின்ற வரை முயற்சி செய்யாதவன். அல்பம் சொல்லி சொன்னால் குறைந்த அளவு மட்டுமே முயற்சி செய்தவன். ஆபல அல்லது அல்ப. ஆக தியான யோகத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் பொழுது முழுமையாக முயற்சியை தியான யோகத்தில் தன்னை ஈடுபடுத்தி கொள்ளாதவன். நிதித்தியாசனத்தில் இருக்கின்றான். அபியாச வைராகியத்தில் மனதை ஒருமுகப்பாட்டுக்கு கொண்டு வர முடியாதவன். நிதித்தியாசன சாதனத்தில் குறை இருக்கின்றது. ஏனென்றால் மனதை வசப்படுத்தி நிதித்தியாசனத்தில் இருக்க முடியவில்லை. சரி, ஏன் இந்த குறை வந்தது? அதுக்கு நாமே பார்க்கிற சில காரணம். ரொம்ப லேட்டாக வேதாந்த விஷயத்துக்கு வந்திருப்போம். 70 வயசில் ஆரம்பிச்சிருப்போம். அல்லது வெள்ளிக்கம்பி வந்த பிற்பாடு தான், வெள்ளை முடி வந்த பிற்பாடு இதில் ஆர்வமே வரும். வாழ்க்கையுடைய நிறைய நம்முடைய சக்திகள் எனர்ஜி எல்லாம் வேறு எதற்கோ தேவையில்லாத விஷயங்கள்லாம் ஈடுபடுத்தி நம்முடைய சக்தி இழந்திருப்போம். அதன் பிற்பாடு ஏதோ கொஞ்சம் தெரிஞ்சு கொஞ்சம் கர்மயோகம் செய்து சிரவண மன நிதித்தியாசனம் செய்ய வரும்பொழுது வயது எத்தனை ஆகிவிட்டது? 85 90ன்னு வச்சுக்கோமே. ஆகவே அயத்தி முயற்சி குறைவாக இருக்க காரணம் கால அபாவாத்துன்னு சொல்லிடுறார். அவனுக்கு போதிய காலம் இல்லை, பிராரப்தமும் முடிந்திருக்கும். ஆக முயற்சி செய்ய காலம் வாழ்நாள் இல்லை. அறிவிற்கு முயற்சியை செய்ய முடியும், இருந்தாலும் கூட காலம் போதவில்லை, பிராரப்தம் முடிந்து விட்டது. அது சொன்னார். பரீட்சையில் என்ன பண்ணுவோன்னா பார்ப்போம், முதல்ல சில கேள்வி வரிசை எழுத வேண்டும் என்பதற்காக நமக்கு தெரியாத கேள்வி அல்லது கொஞ்சம் தெரிஞ்சதெல்லாம் எழுதி முடிச்சுட்டு இருப்போம். அவர் பின்னால் வரும்பொழுது பார்த்தா சில கேள்விக்கு பதில் நல்லா தெரிஞ்சிருக்கும், ஆனால் அது எழுதுறதுக்கு நமக்கு நேரம் இருக்காது, அப்படியே கொடுத்துட்டு வந்துடுவோம். அது போல் இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தால் அவன் அந்த கேள்வி எழுதி நல்லா மார்க் வாங்கியிருப்பான், ஆனால் முடியலை. அது போல தான் சொல்கிறார். இன்னும் கொஞ்சம் காலம் இருந்து தான் நிதித்தியாசனத்தை முடித்து ஞான நிஷ்டை அடைந்து மோட்சத்தை அடைஞ்சிருப்பான். ஆனால் ஏனோ தெரியல, பிராரப்தம் முடிஞ்சு போச்சு, அதனால் இறந்து விடுகின்றான். இரண்டாவது இவனுக்குள் இருக்கக்கூடிய வாசனைகளோட பலத்தினால், அந்த வாசனைகளோட தாக்குதலினால் அந்த வாசனைகளிலிருந்து தப்பித்து வர இயலவில்லை. அது ஒரு காரணம். இவனால் தப்பித்து வர முடியவில்லை. தப்பித்து வந்தானமா தான். அதுபோல் இங்கே தப்பித்து வர முடியல. பாக்ய வாசனா வசாத் பலாத்ன்னு சொல்கிறார். அவனுக்குள் தடைகள் அதிகமாக இருக்கும் பழைய வாசனைகளினால். காலம் நிறைய கூட இருக்கும், ஆனால் கடைசி வரை அவன் முயற்சி செய்து அந்த முயற்சி அவனால் பூர்த்தி அடைய முடியவில்லை. சில பேர் பார்க்கலாம், எல்லாவற்றிலும் நல்லவர்களாக இருப்பார்கள், ஆனால் அவருடைய வாசனைகளே அவர்களுடைய தியானத்துக்கு தடையாக வந்திருக்கும். இன்னொரு காரணம் சொல்கிறார். மூன்றாவது விசித்திர விக்னம். நம்மால் சொல்ல முடியாத ஏதோ ஒரு தடை, நமக்கே தெரியாது ஏன் சொல்லி, நம்மளால சொல்ல முடியல. அது என்ன சொல்றது? ஏதோ பிராரப்தம், அவ்வளோதான். ஏதோ நம்மாலே கணிக்க முடியாத சில தடைகள். விரும்பி தான் ஏற்றுக்கொண்டு இந்த வாழ்க்கைக்கு வரணும்னு சொல்லிட்டு முயற்சி செய்து நிறைய பேர் வந்துடுறாங்க. வந்த பிற்பாடு அவங்களால இந்த வாழ்க்கையில் நிற்க முடியறதில்லை. அதுக்கு பல காரணம். ரொம்ப ஆழ்ந்து பார்த்தா அவருடைய பிராரப்தம் தான், அவ்வளோதான். தன்னையே நோவணும், பிறரையே நோவணும், தற்கால மதை நோவணும், பந்தமானது தந்த வினையையே நோவணும், பரமார்த்தம் ஏதுமறியன்னு சொல்கிறார் தாய்மன்னவர். இருக்கு, நிறைய பேர் வாழ்க்கையில் பார்க்குறோம். ஒன்றை பெற்றவனும் அல்லேன் பெறாதவனும் அல்லேன் என்று பெருக்க தவித்துளறின்னு சொல்கிறார். அப்படி ஆயிடுது. அப்படி வழி தடுமாறி தடம் மாறாமல் போகிறதுன்றது ரொம்ப கடினம்தான். ஆக இங்கு ஏதோ நம்மால் சொல்ல முடியாத ஏதோ ஒரு தடை ஒவ்வொரு ஸ்டேஜில் வரும். ஸ்ரேயாம்சி பகு விக்னானாம்.
நல்லதுக்கு தான் நானாவது தடைகள் சொல்லுவாங்க, தீயதற்கு தடையே வராது. ஆமாம். ஆக ஏதோ தடை வரலாம், முயற்சி செய்யாமலும் இல்லை, நிஷ்டை அடையும் அளவிற்கு அவரால் முடியவில்லை, அதற்கு பல தடைகள். அதான் ஸ்ரத்தையுடன் உபேதக கூடியவன், இப்படிப்பட்டவன் ஸ்ரத்தையுடன் கூடியவன். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா முயற்சியை பாதியிலே நிறுத்திடுவாங்க. ஆமாம் போதும், இதுக்கு மேலே ஒன்றும் வேண்டாம் அப்படி சொல்லி நினச்சிடுவாங்க. சரியாகவும் செய்ய மாட்டார்கள். காரணம், சில நேரத்தில் ஈடுபட்டிருப்போம் சில விஷயங்களில், கடைசியில் நம்பிக்கை போய்விடும். ஒரு சொன்ன கிணறு வெட்டுறதை போல் கிணறு வெட்டிக்கிட்டே இருப்பாங்க, கொஞ்சம் நேரத்தில் அவங்களுக்கு தண்ணி கிடைக்குன்ற எண்ணம் அவருக்கு இல்லை, மறந்து போச்சு, விடுபட்டு விடும். ஆக எல்லா விஷயங்களிலும் இப்படி தான் நம்ம ஈடுபட்டுக்கிட்டு இருப்போம். முழு நம்பிக்கை உள்ளவன் ஏதோ ஒரு வசத்தினால் முயற்சியை முடிக்க முடியவில்லை. இவனை யார் என்றால் பரிதாபத்துக்குரியவன். கவனக்குறைவும் இல்லை. ஞானத்தினால் மோட்சம் என்பதிலே அவனுக்கு முழு ஸ்ரத்தை இருக்குது. நிதித்தியாசனம் பூர்த்தியானால் மோட்சம் உண்டு என்பதிலும் ஸ்ரத்தை அவனுக்கு இருக்கு. ஞானேன ஏவ மோட்சக இத்தியர்த்த திருட விஸ்வாசக சொல்றார். ஞானத்தினால்தான் மோட்சம் என்பதில் அவனுக்கு திடமான விசுவாச நம்பிக்கை இருக்கின்றது. செல்கின்ற பாதை சரியான பாதை தான் என்பதில் அவனுக்கு முழுமையான நம்பிக்கை இருக்கின்றது. சில பேருக்கு என்ன ஆகும் தெரியுங்களா, ஒரு பாதையில் போயிட்டே இருப்பாங்க, உடனே அவங்களுக்கு போகிற பாதையிலே, பயணம் செய்கிற பாதையிலே சந்தேகம் வந்துடும், நம்ம போகிற பாதை சரியான பாதையான். அதுபோல் ஆன்மீகத்தில் அப்படி ஆகிடும். நாம தான் தெரியாத வந்துட்டோமோ, தடுமாறி வந்துட்டோமோ, தப்பாக முடிவு எடுத்துட்டோமோ, இப்படிலாம் வந்துடும். நிறைய நேரத்தில் அப்படிலாம் ஆகிடும். ஆக இவருடைய முயற்சி குறைவுக்கு காரணம் நம்பிக்கையின்மை இல்லை, நம்பிக்கை பற்றாக்குறையும் இல்லை. அப்படிப்பட்ட இவன் யார் என்றால், என்ன ஆனது இவனுக்கு என்றால், யோகாச்சலித மானசக, யோகத்திலிருந்து நழுவி விழுந்து விட்டான் சொல்றார். எப்பொழுது மரண காலே, கடைசி காலத்தில் விலகிய மனதை உடையவனாகி விட்டான். அது பல காரணம் இருக்கலாம், பிராரப்தமும் இருக்கலாம், என்னன்னு சொல்ல முடியாது. சலித மானக என்றால் வீழ்ந்து விட்டான். ஞானத்தில் இவனால் நிற்க முடியவில்லை. யோகம் என்றால் அகம் பிரம்ம அஸ்மி என்ற நிஷ்டையிலிருந்து, ஞான நிஷ்டையிலிருந்து சலித மானசக, ஞானம் நிஷ்டை அடையும் முன்பாக இந்த அனாத்ம விஷயங்கள் மனதில் இருந்து புகுந்து விட்டது. விலகி இருந்த மனது மறுபடியும் அதை எடுத்துக்கொண்டது. ஆக இங்கு கேள்வியே என்னவென்றால், கடைசி காலத்தில் இறந்த பிறகு என்ன ஆகும் என்பது தான் இங்கே கேள்வி. ஒருத்தர் சொன்னார், ஒரு சன்னியாசி இருந்தார், துறவி, ரொம்ப படித்தவர், 45-50 வயசு வரைக்கும் இமயமலை போல ஒரு ஏதோ மலைப்பகுதியில் இருந்துட்டார், மக்கள் நடமாட்டம் இல்லாத. ஒரு சமயம் அவருக்கு உடம்புக்கு கொஞ்சம் சிரமம் வந்துட்டுது. 20 நாள் முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணி பார்த்துருக்கார், ஒன்றே முடியல. எப்படியோ தடுமாறி எப்படியோ மலையிலிருந்து இறங்கி ஊருக்கு வந்துட்டார். வந்தவர் பாட்டு சொன்னார், உடல் நோய் வந்தபோது தான் தெரிகின்றது நான் பெற்ற ஞானத்தினுடைய நிலை. அந்த நேரத்தில் ஞானத்தை பற்றி இதெல்லாம், கடவுளை பற்றிலாம், அகம் பிரம்மாஸ்மெலாம் ஞாபகம் வரல, டாக்டர் தான் அதிகம் ஞாபகம் வந்தார். ஆக எல்லாம் நல்லா இருக்கும் வரை தான் வேதாந்தம் ஓகே, ஒன்று சரியில்லைன்னாலும் எல்லாம் போய்விடும். அதுதான் பார்க்கணும். அதான் சொல்றார், அவன் எந்த கதி அடைவான். 2வது பாருங்க, அப்பிராப்பிய, அடையாமல் எதை, யோக சம்சித்திம். யோக சம்சித்திம் என்றால் தியான பலனாகிய, நிதித்தியாசன பலனாகிய மோட்சத்தை, சம்சித்திகி அடைதல், யோக நிதித்தியாசன பலனான சர்வாத்ம பாவ தர்ஷனம், சம்யக் தர்ஷனத்தை அடையாமல், யோக சம்சித்தியை அப்பிராபிய அடையாமல், காம்கதி, அப்படிப்பட்டவன் எந்த நிலையை, கதியை அடைவான், கச்சதி அடைவான், எந்த கதிக்கு போவான், அவன் எங்குதான் செல்வான், பகவானை என்னதான் ஆவான், எதைத்தான் அடைவான் கிருஷ்ணா. அதுதான் இந்த ஸ்லோகத்தில் அர்ஜுனன் கேட்கிற கேள்வியுடைய சாரம். உண்மையில் தன்னையும் மனதில் வைத்து கொண்டுதான் அர்ஜுனன் கேட்கின்றான். என்னதான் பகவான் சொன்னார்? கடினம் சொன்னால், ஆனால் வைராகியத்தில் அபியாசத்தை அடையலான்னு சொல்லி சொன்னார். அர்ஜுனனுக்கு நம்பிக்கை இல்லை, அதனால் இந்த கேள்வியை கேட்டு விட்டான். அர்ஜுனனுக்கு தெரிந்தது 3 இடம் தானே. ஒன்று என்ன, சொர்க்கம், நரகம், மோட்சம். இந்த 3க்கும் வாய்ப்பு இல்லைன்னா எங்கே தான் பகவானை நான் செல்வேன் அல்லது செல்வார்கள் என்பது கேள்வி. மேலும் விஷயங்களை அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். மூர்த்தி எல்லாம் வாழி, எங்கள் மௌன குரு வாழி, அருள் வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி பராபரமே. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம்.